இப்ப அண்ணா பிரச்சனை, பெரியார் பிரச்சனை எல்லாம் தேவையா? 2026 தேர்தலில் ஜெயிக்கணும், திமுக பொது எதிரி, அவனை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்க இத மாதிரி சண்டை போடுறது அப்படிங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு. என்னடா அது, அரசியல் புரிஞ்சுதான் பண்றீங்களா, புரியாம தான் பண்றீங்களா? உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஈகோ தான் எங்க பிரச்சனையா? எங்க மக்கள் பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? திரும்ப திமுக 2026 ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடுவீங்க, கட்சி வச்சிருக்கீங்க, கட்சி நடத்துறீங்க, ஏதாவது பண்ணிட்டு எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நீங்க அதிமுக காரங்களா இருக்கலாம், இல்ல பாஜக காரங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா கோவப்படாம நான் சொல்ற விஷயத்துல வேலையிலான பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஏன்பா அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த அதிமுகவும் இந்த பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை சாகடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னா, அப்படிதாங்க போற அந்த அரசியல் சூழலை பாக்குறப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிற சண்டையில திமுக ரொம்ப ஜாலியாயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நாம தான்ப்பா அடுத்த ஆட்சி அப்படிங்கிறது அவங்க உறுதியா இருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திமுக இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த கேஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்றாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த அதிமுகவும் இந்த பாஜகவும் செஞ்ச ஒரு தவறு தான். 2024 தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அண்ணாவை பத்தி பேசுறது, ஜெயலலிதா பத்தி பேசுறது, இப்படி எல்லாம் ஏதோ காரணங்கள் வச்சு கூட்டணியில இருந்து பிரிஞ்சாங்க, நமக்கு தெரியும். கூட்டணியில பிரிஞ்சதுக்கு அப்புறம் திமுக பாண்டிச்சேரி உட்பட 40 சீட்லையும் ஜெயிச்சாங்க. அதுல திமுக மட்டும், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இல்லாம திமுக மட்டுமே 22 எம்பி சீட் அப்படிங்கிறத ஜெயிச்சாங்க. சோ இப்போ அந்த 22 எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு தான் திமுக இந்த அளவுக்கு பவரா இருக்காங்க. ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் 2024 எலெக்ஷன்ல ஒரு அலைன்ஸ்ல நின்று அவங்க ஒரு 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா திமுகவோட எம்பி சீட் அப்படிங்கிறது ஒரு 10 11 அப்படின்னு குறைஞ்சிருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போக இது திமுகவுக்கு ஃபேவரா போய் அவங்க மட்டுமே 22 சீட்டு ஜெயிச்சாங்க. 40 சீட்டு அவங்க அலைன்ஸ் தான், பட் அவங்க மட்டுமே 22 சீட்டு ஜெயிச்சாங்க. 22 21 அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சோ அந்த 22 கையில வச்சிருக்கிறதுனாலதான் இன்னும் பாஜக திமுக போயிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பேசுறாங்க அப்படின்னா, ஆமா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு அமைதியா போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக கிட்ட இருக்கக்கூடிய இந்த 22 சீட்டு தான். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, சந்திரபாபு நாயுடோ இல்ல நிதிஷ்குமாரோ பிஜேபி அலைன்ஸ்ல சென்ட்ரல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா திமுக இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பிஜேபி நம்புறாங்க. சோ அதனாலதான் இப்போ இந்த டாஸ்மாக் வழக்கா இருக்கட்டும், இல்ல எந்த வழக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வழக்கு இங்க நடக்குது அப்படின்னா உடனடியா டெல்லி போறாங்க. துரைமுருகனுக்கு வீட்டுக்கு இடி ரைடு வருதா, டெல்லி போறாரு. ஏவாவேலு வீட்டுக்கு இடி ரைடு வருதா, டெல்லி போறாரு. டாஸ்மாக் கேஸ் சம்பந்தமா வருதா, முதல்வரே டெல்லி போய் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்துறாரு. ஒருவேளை இவங்க கிட்ட ஒரு 10 எம்பி தான் இருக்கு, 8 எம்பி தான் இருக்கு, மத்ததெல்லாம் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் 2024 அலைன்ஸ் நின்று அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பக்கம் பிஜேபி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருப்பாங்க, இன்னொரு பக்கம் திமுக இன்னும் வீக் ஆயிருக்கும். இங்க இருந்து காம்ப்ரமைஸ் பேச போறாங்க அப்படின்னா நீ வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய இடத்துல பிஜேபி இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுல போட்ட சண்டையால இங்க திமுக ஸ்ட்ராங் ஆகி ஒரு பக்கம் மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ரைடு வந்தாலும் எல்லாத்தையுமே திமுக இந்த 22 இருக்கு, எங்கள்கிட்ட 22 இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிஜேபி கிட்ட பேசி ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. இது 2022 எலெக்ஷனால இப்போ தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒருவேளை இவங்க கிட்ட இத்தனை எம்பி இல்லை அப்படின்னா இந்நேரம் கைது அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்குங்க. இந்த டாஸ்மாக் வழக்கெல்லாம் இன்னும் லீட் எடுத்து அடுத்த கட்டத்துக்கே போயிருப்பாங்க. பட் இவங்களும் போய் பாஜகவுக்கும் ஒரு தேவை இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா திமுக கை கொடுப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தான் பாஜகவுடைய காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 22 எம்பியவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போவாங்க. இது கடந்த காலங்கள்ல நடந்த ஒரு தவறால இப்போ திமுக இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இதே தவறு திரும்ப ரிப்பீட் ஆகுற மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் சம்பந்தமானவங்கள்ட்ட பேசுறப்போ, இது சம்பந்தமான விஷயங்களை ஃபாலோ பண்றப்போ அதே தப்பு திரும்ப 2026 நடக்க போகுதோ, இங்க இந்த ஏடிஎம்கேவும் பிஜேபியும் போடக்கூடிய சண்டையால திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. ஏன் அப்படின்னா இப்பதான் கூட்டணியில வந்துட்டாங்கப்பா, 2024 கூட்டணியில இல்ல. சோ அதனால டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். சோ இப்பதான் அலைன்ஸ்குள்ள வந்துட்டாங்களே அப்படின்னா வந்தாலும் ஜெல்லாகவே மாட்டேங்கிறாங்களே. ஏடிஎம்கேவும் பிஜேபியும்
ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டும்ப்பா. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பொது எதிரின்னு யாரை சொல்றோம்? திமுகவை சொல்றோம். அவனை தோக்கடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அங்க வந்து சண்டை போடுறோம், என்ன வேணாலும் பண்றோம். பட் இப்போதைக்கு ஒத்துமையா இருந்தா தானே எதிரியவே தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்பயே சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆல்ரெடி உள்ள வந்து அரசல் புரசலா அந்த சண்டை அப்படிங்கிறதா போயிட்டு தான் இருந்தது. வெளிப்படையா எங்க தெரிய ஆரம்பிச்சது, விமர்சனமா மாற ஆரம்பிச்சது அப்படின்னா, முருகர் பக்தர்கள் மாநாடு வந்து மதுரையில போட்டாங்கல்ல, சோ அங்க ஒரு ஏவி அப்படிங்கறத போடுறாங்க. அதுல வந்து அண்ணா குறித்து பெரியார் குறித்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வருது. அது பிஜேபி இந்து முன்னணி தரப்புல நடக்கக்கூடிய விஷயம். சோ அது குறித்து என்னங்க இது, உங்க கூட்டணி கட்சியில தான் இருக்காங்க, ஆனா அவங்க வந்து பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் அவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் எல்லாம் போட்டு வீடியோ போடுறாங்களே அப்படின்னு ஏடிஎம்கே பக்கம் கேட்க போக, ஏடிஎம்கேல இருந்த ஒவ்வொரு மினிஸ்டரும் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து இதுல பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படிதான் 2024 முன்னாடியும் இவங்க இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாவை அந்த ஏவியில வந்து அசிங்கப்படுத்தினாங்கல்ல, சோ அதை இவங்க வந்து விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுனால, எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணா, ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சோ டைரக்டா தலைவர்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அதிமுகவுல முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் அண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பிஜேபி சைட்ல இருந்து வேற ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த சண்டை அப்படிங்கிறது முத்த ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை, கூட்டணி அந்த 2 பேரும் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி கை கோத்து நாங்க கூட்டணியில ஒன்னா வந்துட்டோம்னு சொன்னப்பவே ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 2026 வந்து ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது உண்டு. அவங்க பிஜேபி சொல்றது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது 2026 உருவாகும் அப்படிங்கிறது. பட் அதிமுக சொல்றது அதிமுக தலைமையில கூட்டணி அமைஞ்சு அதிமுக ஜெயிச்சு அதிமுக ஆட்சியை வச்சிருக்கோம், மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் கூட இருப்பாங்க. எப்படி இப்போ திமுக ஜெயிச்சு இருக்காங்க, ஆனா சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட இருக்காங்கல்ல, சோ அத மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது அதிமுக சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி 2 பேரும் சேர்ந்துதான் ஆட்சி பண்ற சூழலே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்க சூழல்ல இப்ப அண்ணா பிரச்சனை, பெரியார் பிரச்சனை எல்லாம் தேவையா? 2026 தேர்தலில் ஜெயிக்கணும், திமுக பொது எதிரி, அவனை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இவங்க வந்து இத மாதிரி சண்டை போடுறது அப்படிங்கிறது பெரிய வருத்தமா இருக்கு. என்னடா அது, அரசியல் புரிஞ்சுதான் பண்றீங்களா, புரியாம தான் பண்றீங்களா? உங்களுடைய சொந்த ஈகோ தான் இப்ப எங்க பிரச்சனையா? எங்க மக்கள் பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? திரும்ப திமுக 2026 ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடுவீங்க, கட்சி வச்சிருக்கீங்க, கட்சி நடத்துறீங்க, ஏதாவது பண்ணிட்டு எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன்னா பொதுவாகவே ஒரு கட்சி வந்து 2வது முறையா ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது வந்து அராஜகம் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துல அதிகமா நடக்கும். முதல் முறை ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து இருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் அந்த கிரைம் ரேட் அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணுவாங்க, கட்சிக்காரனுக்குலாம் கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. பட் 2வது முறையும் வந்துட்டா வந்து அது ரொம்பவே அதிகமாயிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இருந்து நாம படிச்ச ஒரு படிப்பினை. ஏற்கனவே திமுக முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவே 2வது முறையும் வந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான், இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்பா 2வது முறை வந்தா ரொம்ப அராஜகமா நடந்துப்பாங்களா அப்படின்னா, ஆமாங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சு உள்ள வரப்போ செகண்ட் டைம் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா 2வது முறை ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வருது அப்படின்னா 3வது முறை கண்டிப்பா அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு நிறவுடா அப்படின்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், வட்ட செயலாளர்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் செகண்ட் பீரியட் நம்ம கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னென்னத்தை சம்பாதிக்க முடியும், என்னென்னத்தை சுருட்ட முடியும் அப்படிங்கிறதா சுருட்டுவாங்க. அராஜகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 வருஷத்துல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்க, தாலுகா ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஓரளவுக்கு அந்த க்ளோஸா போயிருப்பாங்க. ஆட்சி மாறுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படிங்கிறது கட் ஆயிடும். திரும்ப 5 வருஷத்துல என்னென்னமோ நடந்துரும். பட் அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது தொடருது அப்படின்னா எல்லாருக்கூடியும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் லிங்க் இருக்கு, எல்லாம் நடக்கிறப்போ அராஜகம் அப்படிங்கிறது அதிகமாயிடும். நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. கவர்மெண்ட் ஆபீசர் செய்ய வேண்டிய வேலையை கட்சிக்காரங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்படி நடந்தது அப்படின்னா
எந்த அளவுக்கு ஒரு மோசமான மாநிலமா 2026 தேர்தல் முடிவுகள் வந்து திமுகவுக்கு சாதகமா போனா தமிழ்நாடு மாறும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்பவே இவங்க பண்ணக்கூடிய அராஜகமும் அட்டூழியமும் நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு 5 வருஷமும் கொடுத்துட்டு புலம்பிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? மக்கள் யோசிச்சு ஓட்டு போடுவாங்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு திமுகவுக்கு ஒரு இணையான ஒரு கூட்டணியாவது இங்க இருக்கணும்ல. அவங்க வந்து அவங்க கூட்டணியில வந்து என்னதான் சலசலப்பு இருக்கு, இது திருமாவளவன் வந்து அங்கங்க ஸ்டேஜ்ல நின்று அழுவுனாலும் கதர்னாலும் இல்ல நான் கூட்டணி விட்டு வெளியில போறேன் அப்படின்னு என்னதான் பண்ணாலும் பட் அவருடைய புடி அப்படிங்கிறது திமுக கிட்ட இருக்கு. சோ அவர் வந்து வெளியில வர போறது கிடையாது. அவங்க கூட்டணி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்ன எத்தனை அரசியல் விமர்சகர்கள் வந்து திமுக கூட்டணியில வந்து விரிசல் விழுத என்னதான் கதை சொன்னாலும் அவங்க உள்ள இருக்கக்கூடியவங்க யாரும் வெளியில வரவே மாட்டாங்க. ஏன்பா அப்படின்னா எல்லாரும் கொத்தடிமைகள், அதை விட்டு வெளியில வர மாட்டாங்க. யாருக்கும் வெளியில வந்து நான் மக்களுக்காக திமுக விட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திராணியும் கிடையாது, அந்த அளவுக்கு யாரும் நல்லவங்களும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. இப்போ திமுகவோட அணியா மாறிட்டதுனால அவங்களால எந்த செயலும் செய்ய முடியல. அவங்க அவ்வளவுதான், அவங்களோட எது அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்போ என்னதான் விரிசல் அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ அதுக்கு இணையான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டியது ஒரு அவசியம் இல்லை. அப்பதானே 26 தேர்தலில் முடிவுகளை மாற்ற முடியும். ஆனா கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அமைச்சிட்டு ஆனா நீங்களே சண்டை போட்டுட்டு நீங்களே நீங்க அவன்கிட்ட எதிர்த்து சண்டை போட கூட்டணி அமைச்சிங்களா, இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூட்டணி அமைச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ தயவு செஞ்சு இந்த அதிமுகவும் பாஜகவும் நீங்க சண்டை போடுங்க. 26 தேர்தலுக்கு அப்புறம் என்ன வேணாலும் சண்டை போடுங்க, அடிச்சுக்கிங்க, மண்டையை உடச்சிக்கிங்க, அது பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் ஒற்றுமையா இருந்து திமுகவுக்கு இணையான ஒரு கூட்டணியை உருவாக்கி அவங்கள எப்படி ஒரு பொது எதிரியா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உட்பட எல்லாரும் நிறுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா திமுகவை 2026 வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான வேலையை செய்யுங்க, அதுக்காக மக்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க சண்டை போட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வீணாக்கிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாம வைக்கக்கூடிய கோரிக்கை. சோ இந்த விஷயத்துல நான் சொன்ன விஷயங்கள் வேலிடா இருக்கா, அதே மாதிரி இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.